Hello students, welcome to eTime channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிராத்மிகோடைய ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே எல்லாம் படிச்சோம். அந்த ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் மட்டும் 20 லெசன்ஸ் இருக்குது மேம். எப்படி மேம் இவ்வளோ கொஷின்ஸையும் படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு சிம்பிளான மெத்தட்ஸ் தான் எனக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா லேர்ன் கொஷினிங் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஷினிங் வேர்ட்ஸ் நல்லா தடவை பண்ணிக்கோங்க. மொத்தமாகவே இதில் கொஷினிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 8 கொஷினிங் வேர்ட்ஸ் தான் ரிப்பீட்டடாக உங்களுடைய பிராத்மிக் புக் ஃபுல்லாமே வருது. இது பிராத்மிக் புக் மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த கொஷினிங் வேர்ட்ஸ் படித்தோம்னா நம்ம எங்கே வேணாலும் போய் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கேயாவது போகிறோம், நமக்கே ஒரு டவுட் அது எப்படி கேட்குறது தெரியலன்னா இந்த 8 கொஷினிங் வேர்ட்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்ம அப்படியே அந்த விஷயத்தை அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வேர்ட்ஸுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கியா. கியானா வாட், என்ன அப்படின்னு அர்த்தம். கஹா, வேர், எங்கே. கவுன், ஹூ, யார். கவுன் நார்மலாக கவுன் வந்தால் ஹூ, யார். கவுன்ஸா அப்படின்னு சா சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா விச் ஒன் வாட் அப்படின்னு ஆகிடும். விச் உனக்கு எது வேணும், இது ரெண்டில் எது அப்படின்னு கேட்கும்போது கவுன்ஸா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அதனால் கவுன்ஸானா விச் அண்ட் வாட், இந்த ரெண்டு மீனிங் இருக்குது. கித்னே. கித்னே அப்படின்னா எத்தனை. கித்னா, கித்னே, கித்னி, இது எந்த வேர்டு வந்தாலுமே ஹவு மச் ஆர் ஹவு மெனி அப்படிங்கிறது தான் அர்த்தம். எத்தனை, எவ்வளவு அப்படிங்கிறது அர்த்தம். கப். கப்னா வென், எப்பொழுது. கைசா, ஹவு, எப்படி. கிஸ்னே. கிஸ்னேனா ஹூ, யார். ஓகேவா? ஸோ இந்த 8 வேர்டும் இதோட மீனிங்கும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக பிராத்மிக்கில் ஃபர்ஸ்ட் ரோம் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா எஸ்ஓவி ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கிலீஷ் வந்து எஸ்விஓ இருக்கும், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்னு வரும். ஆனால் ஹிந்தியும் தமிழும் எப்படி வரும் அப்படின்னா சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட்டு வெர்பு இப்படி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக அதை என்ன பண்ணிடலாம், கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை பண்ணாமல் நம்ம எது ஆன்சரும் எழுதவே முடியாது. ஸோ இதில் வந்து 2 விதமான கொஷின் இருக்குது. ஒன்று வர்பு வச்ச கொஷின், இன்னொன்று வேர்ப் இல்லாத கொஷின். இப்போ வேர்ப் இல்லாத கொஷின் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வேர்ப் இல்லாத கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வேர்ப் இல்லாத கொஷின் என்னது அப்படின்னா அதில் வந்து போகிறான், வரான், நடக்கிறான், பார்க்குறான், இந்த மாதிரி எதுவுமே வராது. ஆக்ஷன் வேர்ட்ஸ் எதுவுமே வரவே வராது. அந்த கொஷின்ஸ் எல்லாமே வேர்ப் இல்லாத கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஃப் கியாக, எஃப் கலம். ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் நம்ம ஃபர்ஸ்ட் ரோம் நம்பரில் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினுக்கு சூட்டபிளான ஆன்சர் எழுதலாம். இதுதான் எழுதணும், இந்த புக்கில் இது ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க, இதுதான் எழுதணுங்கிறது கிடையவே கிடையாது. यह क्या है அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்குறாங்கன்னா यह कलम है, यह मेज है, यह किताब है, यह कुर्सी है, यह घोड़ा है, यह गाय है, எந்த ஆன்சர் வேணாலும் எழுதலாம் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பருக்கு. ஸோ இதுதான் பர்டிகுலராக எழுதணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. மீனிங் புரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதுனீங்கனாவே அவங்க வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டிக் பண்ணிடுவாங்க. இப்போ யஹ் கியா ஹேன்னு ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா யஹ் கலம் ஹே. கலம் எனக்கு ஸ்பெல்லிங் தெரியும், நான் கலம் எழுதிக்கிறேன், என்னால் இதான் முடியும். ஓகே, கரெக்ட். 2 மார்க்ஸ் ஃபுல்லாக போட்டுருவாங்க. மிஸ்டேக்கே இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் ஃபுல் மார்க் கிடைக்கும். இது வஹு கியா ஹே அது என்ன? ஸோ அதுக்கும் இதே மாதிரி தான். யஹு கியா ஹைக்கும் வஹு கியா ஹைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? யஹுங்கிறது திஸ்ஸு, வஹுங்கிறது தட்டு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இந்த பக்கத்தில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து யஹு, தூரமாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் வஹு. அப்போ இதுக்கும் எழுதலாம் வஹு கலம் ஹே, வஹு கடி ஹே, வஹு நதி ஹே, வஹு பேட் ஹே, வஹு கர் ஹேன்னு என்ன வேணால் எழுதலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்பே கிடையாது, இதெல்லாம் வெர்பே இல்லை. இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சுதா தேக்கோ வஹாங் கவுன் ஹே. சுதா பாரு, அங்கே யார் இருக்காங்க. வஹாங் கவுன் ஹே, அங்கே யார் இருக்காங்க. இந்த தேக்கோவில் தான் வர்பு இருக்கே தவிர கொஸ்டினில் வர்பு இல்லை. வஹாங் கவுன் ஹேல வர்பே கிடையாது. அப்போ நம்ம என்ன எழுதலாம், வஹாங் ராம் ஹே, ஒரு பேரை எழுதிக்கலாம். அவன் அங்கே வந்து ரவி இருக்கான், ராம் இருக்கான், அங்கே வந்து ஸ்கூலோட சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, ஸ்கூலுக்கே லடிக்கேங்க. அது பெருசாக இருக்குது மேம், என்னால் அவ்வளோ பெருசாலாம் மெமரைஸ் பண்ணி இந்த ஹாஃப் லெட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா சிம்பிளாக வஹா ராம் ஹே, வஹா ரவி ஹே, வஹா வனஜா ஹே, வஹா சரளா ஹே, வஹா பூபால் ஹே, நீங்கள் என்ன வேணால் வேர்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேர்பு இல்லாத கொஷின்ஸு. இது போக வேர்பு இல்லாமல் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா
கியா வச்சு வரும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கியா வரும். கியா வந்து 2 ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபார்மேட் வந்து பிட்வீன் த சென்டென்ஸில் வரும், நடுவில் வரும். இப்போ சொன்ன மாதிரி வஹ் கியா ஹை, யஹ் கியா ஹை, இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கியா வருது. இன்னொன்று எடுத்த உடனே கியா வரும். இது பார்த்தோன்னா இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? நடுவில் கியா வந்ததுன்னா அதுக்கு பர்டிகுலர் ஆன்சர் இருக்குதுன்னு அர்த்தம். முதல்ல அந்த சென்டென்ஸோட ஆரம்பத்திலே கியா வந்துச்சு, இந்த பிகினிங்லேயே கியா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எஸ் ஆர் நோ டைப் கொஷின் அர்த்தம். எப்படி இங்கிலீஷில் எடுத்தோடனே இஸ் வந்துச்சுன்னா இந்த கொஷினுக்கு எஸ் இல்லை நோ தான் ஆன்சர் அப்படின்னு முடிவு பண்ணுறோமோ, அதே மாதிரி ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே கியா வந்துருச்சு அப்படின்னா அது ஹா இல்லை நஹி இவ்வளோ தான் ஆன்சர் இருக்கும். கியா யஹ் மேஜ் ஹை, என்ன இது டேபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று எஸ்ன்னு பதில் சொல்லணும், இல்லை நோன்னு பதில் சொல்லணும். இது ரெண்டில் என்ன சொல்ல போகிறோங்கிறது நமக்குள்ள தான் இருக்குது. இப்போ எஸ்ன்னு பதில் சொன்னோம்னா ஒன்றுமே கிடையாது, ஹா போட்டு யஹ் மேஜைன்னு எழுதிடுவோம். அவ்வளோதான். கொஷின் அப்படியே கியாக்கு பதிலாக ஹா, அப்புறம் வஹ் மேஜை இல்லை யஹ் மேஜைன்னு ஏதோ ஒன்று கொஷினில் இருக்கும், அதை அப்படியே எழுதிடுவோம். நஹி போட்டால் 2 இடத்துல நஹி போடணும். பிகினிங்கில் நஹி போடணும் அண்ட் அட் லாஸ்ட்டில் ஹாய்க்கு முன்னாடி நஹி போடணும். நஹி வஹ் மேஜ் நஹி ஹே அப்படின்னு எழுதணும். இல்லைன்னா நஹி வஹ் குர்சி ஹேன்னு பர்டிகுலர் ஆன்சர் எழுதணும். ஸோ கியாக்கு 2 விதமான கொஷின்ஸ் இருக்குது. ஒன்று மிடில் கியா வரும், இன்னொன்று பிகினிங்கில் கியா வரும். ஸோ அந்த கியா வரும்போது அது ஆரம்பத்தில் வந்திருக்கா இல்லை பிட்வீன் நடுவில் வந்திருக்காங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கியா வச்சு ஒரு கொஷின் உண்டு. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் காய் கஹா ஹே அப்படின்னு ஒரு கொஷின் வரும். இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வர்பு இல்லாத கொஷின். காய் கஹா ஹே, வேர் இஸ் த கவ், கவ் எங்கே இருக்குது? எங்கே வேணால் இருக்கலாம். காய் घर में है, गाय मैदान में है, गाय सड़क पर है. ஸோ இப்படி எது வேணால் எழுதலாம். ரோட்டில் இருக்குது, கிரவுண்டில் இருக்குது, வீட்டில் இருக்குதுன்னு எது வேணால் எழுதலாம். இல்லை இது எல்லாமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா காய் யஹா ஹே, பக்கத்தில் தான் இருக்குது யஹா, காய் வஹா ஹே அங்கே தூரத்தில் இருக்குது அப்படின்னு எழுதலாம். இப்போ யஹா வஹாவுக்கு ஈஸியாக ஸ்பெல்லிங் தெரியும். ஏன்னா கஹான்லேருந்தே நம்ம காக்கு பதிலாக யாவோ வாவோ போட்டால் அது ஆன்சரிங் வேர்டு வந்துடும். அப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நிறைய படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் படிக்கிறது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்க முடிகிற கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆன்சரை படிச்சுக்கோங்க, மைதான் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க, கர் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க, சடக் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம் இந்த வேர்டெல்லாம் கூட எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யஹா வஹா அப்படிங்கிற ஆப்ஷன் போயிடலாம். ஓகேவா? பிதாஜி கஹா ஹே, அப்பா எங்கே இருக்காரு? பிதாஜி கர் மே ஹே, பிதாஜி தஃப்தர் மே ஹே அப்படின்னு எழுதலாம். இல்லை பிதாஜி மைதான் மே ஹே, பிதாஜி யஹா ஹே, பிதாஜி வஹா ஹே. ஸோ இவ்வளோ ஆன்சர் இருக்குது. நமக்கு என்ன ஆன்சர் ஈஸியோ அந்த ஆன்சர் நம்ம எழுதலாம். இன்னொன்று தும் கவுன் ஹோ, நீ யார்? இப்போ என்ன கேட்டாங்க நீ யாருன்னா நான் என்ன சொல்லலாம்? அத்தியாபிகா ஹூம், நான் டீச்சர். இதே நான் வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து நான் கேட்கணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சாத்ரா ஹூம், ரவி ஹூம். இல்லை எனக்கு அவங்களுக்கு எந்த ஆன்சரும் சொல்ல தெரியலன்னா கடைசியாக என்ன சொல்லுவாங்க? நான் ரவி அப்படின்னா தான் ஆன்சர் சொல்லுவேன். இல்லை நான் வந்து நர்மதா அப்படின்னா தான் ஆன்சர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா வர்பு கிடையவே கிடையாது, வேர்ப் இல்லாத கொஷின். வேர்ப் இல்லாமல் எப்படி ஒரு 2-3 கொஷின்ஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் பேப்பரில் இருக்குது. ஓகே, ஆஜ் கவுன்சா தின் ஹே, இன்னைக்கு எந்த நாள்? விச் டே இஸ் டுடே, இல்லை வாட் டே இஸ் டுடே அப்படின்னு கேட்குறாங்க. ஆஜ் நம்ம வந்து ஈஸியாக எனக்கு ஸ்பெல்லிங் சோம்வார் தான் வரும் அப்படின்னா சோம்வார் அப்படிங்கிற ஒரு வேர்டை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரவிவார் தான் எனக்கு ரவிக்கு ஸ்பெல்லிங் தெரியும். ஏன்னா தும் கவுன் ஹைக்கு நான் ரவி தான் நான் படித்து வச்சுருக்கேன், ரவிக்கும் படித்து வச்சுருக்கேன். அதனால் ரவிக்கு எனக்கு ஸ்பெல்லிங் தெரியும், வார் மட்டும் நான் சேர்த்து ரவிவார்னு எழுதிக்கிறேன், அதுவும் கரெக்டு. ஓகே, ஸோ எப்படி வந்து ஈஸியாக படிக்கலாமோ அப்படி படிச்சுக்கோங்க. ஆஜ் கவுன்சா தின் ஹை, ஆஜ் ரவிவார் ஹை எழுதுனா கரெக்ட். அப்போ ரவிவார் தான் எழுதணுமா, சண்டே தான் எழுதணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சண்டே டு சாட்டர்டே எந்த டே உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ எழுதினாலும் கரெக்டு தான். அடுத்தது ராம் கைசா லடுக்காக, ராம் வந்து எப்படிப்பட்ட பையன்? ஸோ இதுலேயும் வேர்பு கிடையாது. கஹா ஜாத்தா ஹை, ஆத்தா ஹை, கேள்தா ஹைலாம் கேட்கவே கிடையாது. ராம் கைசா லடுக்காக. ஓகே, ராம் எப்படிப்பட்ட பையன்? ராம் அச்சா லடுக்காக, ரொம்ப நல்ல பையன். ராம் லாட்லா லடுக்காக, ரொம்ப இன்னசென்ட்டான பையன்ப்பா அப்படின்னு சொல்லுவான். ராம்
புறால் அடுக்காக ராம் வந்து ரொம்ப கெட்ட பையன். இப்படி வேணால் ஆன்சர் எழுதலாம். நம்மளோட கையில் தான் ஆன்சர் இருக்குது. ரெகுலராக நம்ம பிராத்மிக் புக்கில் பார்த்தீங்கன்னா சந்தரா கைசாக, அங்கூர் கைசாக அப்படிலாம் வரும். அப்போ என்னது, சந்தரா அச்சாகன்னு எழுதலாம், நல்லா இருக்குது அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா ஆரஞ்சு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, படியாக அப்படின்னு எழுதலாம். அங்கூர் ஸ்வாதிஷ்டக, டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு எழுதலாம். அங்கூர் அச்சாக. மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது அச்சா தான் மேம், அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேம், நாங்கள் அச்சாவே போட்டுக்கிறோம் அப்படின்றோம் இல்லையா. ரொம்ப ஈஸியான ஒரு வேர்டு அச்சா, ஈஸி. கைசானா அச்சா மேம், அதான் மேம் நல்லா இருக்குது, ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அங்கூர் அச்சாகன்னு எழுதலாம், இல்லை அங்கூர் படியாகைன்னு எழுதலாம், சந்தரா அச்சாகைன்னு எழுதலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வர்பே கிடையாது, வர்ப் இல்லாத ஒரு கொஷின்ஸ் இதெல்லாமே. இப்போது இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுதா. ஸோ இப்போ வந்து வர்பு வச்ச கொஷின். இப்போ வேர்ப் வச்ச கொஷினுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும், வர்புக்கு என்ன அர்த்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆத்தாக, ஆத்தா அப்படின்னா வருகிறான், ஆ அப்படின்னா வர்றது, ஜா போகிறது, கேள் விளையாடுறது, வேறு என்ன கேட்பாங்க இதில், கேள்னா விளையாடுறது, லிக்கு, லிக்குனா எழுதுறது, படுனா படிக்கிறது, உட்டுனா எந்திரிக்கிறது, சூட்டுதா அப்படின்னா லீவிங் புறப்படுறது, பகுஞ்சுதா அப்படின்னா ரீச் ஆகிறது போய் சேர்றது, லாத்தா எடுத்துகிட்டு வர்றது. இந்த மாதிரி பேசிக் வேர்ப்ஸ் ஒரு நீங்கள் போதினிலேயே படிச்சிங்கன்னா பேசிக்காக ஒரு 50 வேர்பு கிடச்சிடும். அந்த 50 வேர்பு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா போதினி 1 to 20 லெசன்லேயே ஒரு 50 வேர்ப்ஸ் கிட்ட நமக்கு வந்து கிடச்சிருது. சோச்தா யோசிக்கிறது. ஸோ அந்த வேர்ப்ஸ் எல்லாம் இதெல்லாம் பேசிக்காக ஒரு 10 வேர்பு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 10 வேர்பையாவது நம்ம தரவு பண்ணி வச்சிட்டோம், மீனிங் என்னன்னு தெரிஞ்சு வச்சிட்டோம்னா இந்த போதினியோட கொஷின் ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரவி और கரீம் கஹா கேள்தே ஹை. இப்போ ரவிக்கு அர்த்தம் தெரியும், அவருனா அண்டுன்னு நமக்கு தெரியும், கரீம்னா ஒரு பேர் நமக்கு தெரியும், கஹா வேறுங்கிறது தெரியும். ஏன்னா கொஷினிங் வேர்ட்ஸ் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு வச்சிட்டோம். அப்போ கஹானா வேறுன்னு தெரியும். இப்போ கேள்தேனா என்னன்னு தெரிஞ்சாதான் அங்கே ஆன்சரே பண்ண முடியும். அப்போ கேள்தேனா என்னது, கேள்தே அப்படின்னா விளையாடுறது. அப்போது ரவி அண்ட் கரீம் எங்கே விளையாடுறாங்க, வேர் டஸ் ரவி அண்ட் கரீம் பிளேயிங். அப்போ பிளேயிங் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம், விளையாடுறதுனா எங்கே விளையாடுவோம், கிரவுண்டில் தான் விளையாடுவோம் கண்டிப்பாக, இல்லை வீட்டில் விளையாடுவோம். ஸோ இது ரெண்டில் என்ன ஆன்சர்னா எழுதலாம், ரவி और கரீம் घर में खेलते हैं இல்லை मैदान में खेलते हैं அப்படின்னு எழுதலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வேர்ப் இருக்கிற கொஷினா, வேர்ப் இல்லாத கொஷினா நல்லா தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்தவே ஆன்சர் பண்ணுங்கள். வேர்ப் இருந்தால் வேர்ப் என்ன வேர்பு, அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்து ஆன்சர் பண்ணணும். பிதாஜி கஹான் ஜாத்தே ஹேன், அப்பா எங்கே போகிறாரு, ஜாத்தே அப்படின்னா கோயிங், வேர் டஸ் ஃபாதர் கோ. பிதாஜி घर जाते हैं எழுதலாம், வீட்டுக்கு போகிறாரு. दफ्तर जाते हैं ஆஃபீஸ் போகிறாரு. पिताजी ஊட்டி जाते हैं ஊட்டிக்கு போகிறாரு. மதுரை जाते हैं சேலம் जाते हैं சேலம்லாம் ரொம்ப ஈஸியாக எழுதலாம். சா ஏ மாத்ரா லா இம் சேலம். கோயம்புத்தூர்னு ஸ்பெல்லிங் எழுதிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ பெரிய ரொம்ப ஹாஃப் லெட்டர்ஸ்லாம் நிறையா இருக்கும். தூத்துக்குடி ஹாஃப் லெட்டர்ஸ் நிறையா இருக்கும். கோவை தனியாக ஷார்ட்டாக எழுதிக்கலாம், கோவை ரொம்ப ஈஸி. திருச்சி எழுதலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இது போதினி புக்கில் பார்த்தீங்கன்னா பெங்களூருன்னு இருக்கும், அந்த பெங்களூரை பிடிச்சிட்டே நம்ம தூங்குவோம். ஆனால் பெங்களூருக்கு ஸ்பெல்லிங்கும் நமக்கு வந்து பிராக்டிஸ் சொல்லுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் இந்த ஊட்டி, சேலம், மதுரை, கோவை, கரூர் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடியது அந்த ஏரியாவோட பேர் எழுதுறதுக்கு ஹிந்தியில் வர மாதிரி ஊர் பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிதாஜி கஹான் ஜாத்தா ஹை, பிதாஜி மதுரை ஜாத்தா ஹை, இல்லை மைசூர், கேரளா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெல்லி, சென்னை ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிதாஜி சென்னை ஜாத்தே ஹை அப்படின்னு எழுதிடலாம். ஓகே. காடி கித்தனை பஜே சுட்டுத்தி ஹை, இந்த வண்டி எப்போ எத்தனை மணிக்கு கிளம்பும். அந்த சுட்டுத்தீக்கு நம்ம மறந்துடுறோம் மீனிங். சுட்டுத்தீனா புறப்படும், எப்போ கிளம்பும், எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ லீவ் ஆகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். காடி அந்த அட்லீஸ்ட் அந்த கிட்னே பஜே டைமை தான் கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு எழுதலாம். ஏன்னா எத்தனை மணிக்கு புறப்படும், இல்லைன்னா எத்தனை மணிக்கு போய் சேரும், இது 2 கொஷின் தான் அதில் வரும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், கிட்னே பஜே ஹவு மச் டைம். இப்போ வந்து நம்ம 12 ஹவர்ஸ் மட்டும் கணக்கு வச்சுக்கலாம். 1 to 12 இந்த நம்பர்ஸ் மட்டும் தரவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம்.
ரொம்ப ஈஸி. ஷஹா எழுதுறது ரொம்ப ஈஸி. 6 பஜே சுடுத்தி ஹே ஒரே லெட்டர் தான். நவ் ஒரே லெட்டர் தான். 9 9 மணிக்கு போய் ரீச் ஆகும். 10 2 லெட்டர் இருக்குது, 10 மணிக்கு போய் ரீச் ஆகும். 1 அதுவும் எழுதலாம். 1 o'clock 1 பஜே சுடுத்தி ஹே 1 o'clock புறப்படும் கிளம்பும் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 to 12 நம்பர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும், இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். यह गाड़ी कब मदुரை पहुंचेगे, இந்த வண்டி எப்போ மதுரைக்கு போய் ரீச் ஆகும். கப் இப்போ கித்தனை பஜே அப்படின்னாலும் எத்தனை மணிக்கு, கப்புனாலும் எப்போ, இது 2 தான் அர்த்தம். கப்புனா எப்போ, கித்தனை பஜேனா எத்தனை மணிக்கு. இப்போ எப்போ போய் ரீச் ஆகும், இங்கே எப்போன்னு கேட்டதுனால நம்ம டைமை மென்ஷன் பண்ணலாம், இல்லை அந்த பர்டிகுலர் நேரத்தை மென்ஷன் பண்ணலாம். அதாவது காலையில், ஈவினிங், மத்தியானம், நைட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். இப்போ यह गाड़ी रात को இல்லைன்னா रात में पहुंचेंगे, शाम को पहुंचेंगे, सवेरे 10 बजे पहुंचेंगे, காலைல 10 மணிக்கு போய் ரீச் ஆகும். ரெண்டுமே எழுதலாம், இல்லை இது ஒன்று கூட எழுதலாம். यह गाड़ी 10 बजे மதுரை पहुंचेंगे இப்படின்னு எழுதலாம். ஸோ டைமை மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணலாம், இல்லை பர்டிகுலர் நேரத்தை மட்டும் சொல்லலாம். அந்த என்ன சொல்கிறது, குறிப்பிட்ட காலத்தை மட்டும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை ரெண்டையும் சேர்த்து கூட சொல்லலாம். दोपहर 1 घंटे 1 बजे गाड़ी மதுரை पहुंचेगे இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தரோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர் போதுனில்லை, எப்போவுமே வந்து எக்ஸாம் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஷினிங் வேர்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கொஷினிங் வேர்ட்ஸில் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வேர்ப் வச்சு கொஷினா, வேர்ப் இல்லாத கொஷினான்னு பார்க்கணும். வேர்ப் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், வேர்ப் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். இப்படி தான் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் எழுதணும். 10 கொஷின் கேட்டிருப்பாங்க, 5 கொஷின் நம்ம எழுதுனா போதும். அதனால் 10 கொஷினையும் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்து எழுதுங்க. அதில் வேர்ப் இருக்கா, வேர்ப் இல்லையா, இதை அட்டன் பண்ணலாமா. ஏன்னா இதில் என்ன ஆன்சர் நீங்கள் அதுக்கு சூட்டபுளாக மீனிங்ஃபுல்லாக எழுதியிருந்தீங்கன்னாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஸோ அதனால் 5 கொஷினும் கரெக்டாக எழுதுங்க, தப்பு இல்லாமல் எழுதுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த தடவை ஆகஸ்ட்டில் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே பரீட்சைக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை பை, see you. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.